ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு எங்க ஊர் எல்லையம்மன் கோயில் திருவிழா தான் பார்க்க போறோம். ஸோ அது வந்து ஒரு விலாகா வந்து கன்டினியூ பண்றேன். ஸோ டே ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, எனக்கு கரகம் வரும்னு தெரியாது. அதனால சண்டேனால நல்லா தூங்கி எழுந்துட்டு ஒரு 12 மணி மேல பார்த்தீங்கன்னா, சத்தம் கேட்டது. சரி வெளிய வந்து பார்த்தா கூழ் ஊத்துனாங்க. ஸோ இது மட்டும் தான் பண்றாங்கன்னு பார்த்தோம்னா, இன்னைக்கு வந்து கரகம் ஸ்டார்ட் பண்ணி, இன்னிலேருந்து செவ்வாய்க்கிழமை வந்து கரகம் வரும். அதுக்கப்புறம் புதன்கிழமை வந்து தேர் வரும். ஸோ எல்லா இதுலயும் வந்து சண்டே தான் வந்து தேர் வரும். இங்க வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட் புதன்கிழமை வரும். ஸோ இந்த வீடு வந்த புதுசுல பார்த்தீங்கன்னா, பாப்பா வந்து பொறந்து 3 மாசம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அதுக்கும் நான் வந்து கரகம்த்துக்கு தண்ணி ஊத்தல. ஆனா தேருக்கு வந்து நான் வந்து தீபாராதனை குடுத்தேன். அதே மாரி போன வருஷமும் அதே மாரி ஆனது. போன வருஷம் கொஞ்சம் மிராக்கல்லே ஆச்சு. ஸோ இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா, நல்லபடியா நாளையிலருந்து வந்து ஸ்டார்ட் பண்ணலான்னு நெனைக்கிறேன். ஸோ டே 1 பார்த்தீங்கன்னா, கரகம் நம்ம வீட்டு வாசல்ல வந்து நின்னுட்டு, அதுக்கப்புறம் வந்து அந்த சைடு பக்கத்து வீட்டுக்கு போயிடுச்சு. ஏன்னா வந்து நாங்க இங்க தாம்பூலம் தரல. ஸோ அதனால என்ன நெனச்சாங்கன்னு தெரியல. அப்ப அங்க பக்கத்துல இருக்க ஆன்டி பார்த்தீங்கன்னா, எனக்கு கொத்தா ஒரு பூ எடுத்துட்டு வந்து குடுத்துட்டாங்க. அ அப்புறம் பார்த்தீங்கன்னா, கூழும் வாங்கிட்டு கடகடன்னு 1 ஹவர்லயே வந்து கருவாடு குழம்பு ரெடி பண்ணி சாப்பிட ஆரம்பிச்சுட்டோம். போன வருஷம் பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து மென்சஸ் அதனால வந்து சாமி வந்து நான் எதுவும் பண்ணல. ஆனா கரகத்துக்கு பண்ணல. தேர் கரெக்ட்டா வர டேட்ல கரெக்ட்டா நைட் டைம் நின்னுடுச்சு. ஸோ கடகடன்னு வீட்லாம் வந்து ரெடி பண்ணி சுத்தம் பண்ணி, அ தாம்பூலம் வந்து நைட் ரெடி பண்ணி தேருக்கு குடுத்தேன். ஸோ இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா, கரகத்துக்கு வந்து ரெடி பண்ணணும்னு சொல்லிட்டு டே 2 வந்து எல்லாம் ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு வீடே வந்து கிளீன் பண்ணிட்டு, பாப்பா வந்து ரெடி பண்ணலான்னா, அவரு ரெடி ஆகல. நான் வந்து டிவி பார்க்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு டிவி பார்க்க ஆரம்பிச்சுட்டாரு. சரி எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டு கரகம் எப்போ வரும்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். கரெக்ட்டா பார்த்தீங்கன்னா வந்துடுச்சு. இங்க பார்த்தீங்கன்னா, கரகம் வந்து நம்ம வீட்ட பத்தி யார் வந்து ஆர்த்தி குடுக்குறாங்களோ, அவங்க வீட்ட பார்த்து தான் வந்து சாமி வந்து நிக்கும். ஸோ ஒரு டே வந்து ஒரு ஜோடிச்சுட்டு எடுத்துட்டு வராங்க கரகத்துல. ஸோ சூப்பரா பார்த்தீங்கன்னா, சாமிய வந்து கும்பிட்டுட்டு நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, மதியானமே லைட் செட்லாம் போட ஆரம்பிச்சுட்டாங்க எங்க தெருவுல. ஸோ ரொம்ப ஜகஜோதியா இருந்தது. இந்த ஸ்டார்ட்டிங்லேருந்து அந்த எண்டிங் வரைக்குமே. ஏன்னா தேர் வந்து ஃபர்ஸ்ட்டே எங்க தெருவுக்கு தான் வரும். ஸோ கோயில் வந்து குளம் பக்கத்துலலாம் இருக்கு. பட் வந்து எங்கள் தெருவுக்கு தான் வந்து ஃபர்ஸ்ட்டே வந்துட்டு போகும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, கலை நிகழ்ச்சி நேத்து வந்து பாட்டு கச்சேரி வச்சாங்க. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா டான்ஸு. ஸோ அது போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பசங்களோட நாங்களும் கிளம்பி போயிட்டோம். சூப்பரா இருந்தது எல்லாமே ஒன் பை ஒன்னா நீங்களும் பாருங்க. ஆடக்கூடிய ஒரு அருளை எல்லையம்மா கொடுத்துருக்காங்க. அதனால எல்லையம்மாக்கு ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுத்துடலாம். அதே மாதிரி அரவிந்த் மாஸ்டருக்கும் ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுத்துடலாம். நன்றி. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா, ஒரு கலை நிகழ்ச்சிய ஸ்டார்ட்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் இன்னைக்கு தான் பார்த்துருக்கேன். சூப்பரா இருந்தது. ஸோ எல்லாமே பார்த்து முடிச்சுட்டு கிட்டத்தட்ட 11 மணி ஆயிடுச்சு. ரிட்டர்ன் வந்து வீட்டுக்கு கிளம்பிட்டோம். ஸோ இதுதான் எங்க ஊர் எல்லையம்மன் கோயில். ஸோ நெக்ஸ்ட் வீடியோல பார்த்தீங்கன்னா, மஞ்சள் தண்ணி வந்து கரகம் எடுத்துட்டு வரவங்க மேல ஊத்துவாங்க. கரகம் எடுத்துட்டு வரவங்க நடந்துட்டு வரமாட்டாங்க. தீபாராதனை வந்து காட்ட வேணாம். ஆனா அதுக்கு பதிலா மஞ்சள் தண்ணி வந்து கலந்து ஊத்தலாமா அவங்க மேல. ஸோ அது வந்து என்ன ஏதுன்னு நெக்ஸ்ட் வீடியோல சொல்றேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.